Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா and ரொம்ப கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சாச்சு. தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு அது தோர வச்சிருக்கேன். வெண்டைக்காய் வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூனு. அரிசி மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தக்கன சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரக பொடி, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி. இப்போ இதை வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வச்சாச்சு. இதை வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக நீங்கள் வந்துட்டு அதை பிரித்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ஸ்லோவாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எடுத்துடலாம். வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.